வரலாறுகள் நாங்கள் பார்க்கிறதுக்கு ஒரு நாள் நல்லா வேலைக்கு ஒரு நாள் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. அங்க ரெண்டு கூட்டம், யாரு? ஒரு அன்சாரிகள், இன்னொரு முஹாஜிர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. وَكَسَعَ رَجُلٌ مِنَ الْأَنصَارِ رَجُلًا مِنَ الْمُهَاجِرِينَ. அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர் முஹாஜிர்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு பலாண்டு ஒரு அலைவு அழைச்சிட்டு வந்தார். கசா கண்ணத்துக்கு ஓங்கி அழைச்சிட்டார். எப்படி இருக்கு? இந்த இடத்துல நாங்க இருந்தா நாங்க எங்களோட குழந்தைகளை எப்படி ஒரு நடத்துவோம்? உனக்கு என்ன அடிச்சது வர தெரியாதா? எங்களோட சகோதரர்களை எப்படி நாங்க வழிநடத்துவோம்? யாராவது அடுத்த வீட்டுக்காரர் நாங்க எப்படி வழிநடத்துவோம்? உனக்கு என்ன கை இல்லையா? உனக்கு கால் இல்லையா? அடிபட்டு வந்திருக்கிறாய். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பிரிவு, ஒற்றுமைய சிலச்சிலும். இதெல்லாம் மேற்கத்தியர்களுடைய சகோதரர்களே மிகப்பெரிய திட்டங்கள்ல உண்டு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இப்ப அன்சாரிகளுக்கு மத்தியில ஒரு சத்தம், வயாலில் அன்சார், அன்சாரிகள் நீங்க எங்க இருக்கிறீங்க? பெரிய பிரச்சனை. வயாலில் முஹாஜிரின், முஹாஜிர்கள் நீங்க எங்க இருக்கிறீங்க? கடும் பிரச்சனை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க, ஏ மக்களே, வதஊஹா, இந்த மோசமான பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டி போடுங்க. இந்த மோசமான பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டி போடுங்க. இந்த பிரச்சனைகளை இன்னும் வளர்க்கிறீங்களா? வஅன பைன அபூலிக்கும், நானுமோ நபியாக உங்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவனாக, இந்த பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்டவனாக இருக்கக்கூடிய நிலைமையில இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை மேற்கொள்றீங்களா? ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க மேற்கொள்றீங்களா? இந்த விஷயங்களை விட்டுடுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வப்படுத்தினாங்க. கண்ணியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அதே இடத்துல அதே மஜ்லிஸ்ல தஸாஃபஹு, ஒருவருக்கொருவர் முஸாஃபஹா செஞ்சு, வதஆனகு, ஒருவருக்கொருவர் முஆனகா செஞ்சு, வதபாகு, ஒருவருக்கொருவர் அழுது, அதே இடத்துல அந்த மஜ்லிஸை விட்டு ஒற்றுமையாக பிரிந்து போனார்கள் என்ற கருத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறார்கள்.